விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம சேனலில் கொஞ்சம் பதிவு போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இடைப்பட்ட காலங்களில் பதிவு போடலை. இப்போ ஒரு பதிவு போடுறோம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கம்மாய்களில் வச்சு வளர்த்துருக்க புளிய மரங்கள். அந்த புளிய மரங்கள் பழம் பழுத்து உழுப்பக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. அதனால் கீழே முள்ளுகளெல்லாம் வெட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி பழம் உழுப்புறதுக்காண்டி இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தயவு செய்து இயற்கை உபாதை கழிக்க வர்றவங்க இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷனை பார்த்தா அந்த மரத்து தூர்களில் போய் மலம் கழிக்க வேண்டாம் என்பது தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா பழம் உழுப்பக்கூடிய காலங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நம்ம அடையாளம் கட்டி வச்சுருக்கோம். இதை பார்க்குற மக்கள் தயவு செய்து இந்த மலம் கழிக்கிறதுக்கு இந்த இதுகளை பயன்படுத்தாதீங்க, தள்ளி போகலாங்கிட்டு. அதே மாதிரி மது பிரியர்களும் தயவு செய்து இந்த பழம் உழுப்பக்கூடிய காலகட்டங்களில் மது அருந்தி பாட்டில்களில் போட்டுறீங்க. அதை மாடு மிதித்து பாட்டில் உடஞ்சி போயிடுது. பாட்டில் உடஞ்சும் ஆகணிக்கங்கன கிடக்குது. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டங்களில் செய்யாதீங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டங்களுக்கு பழத்தை உழுப்பி பிறக்கி கொண்டே கடையில் எடைக்கு போட்டோம்னாலும் நம்மளுக்கு உள்ள அந்த உழைப்புக்குள்ள காசு கூட இன்றைக்குள்ள அந்த பழங்களில் காசு வர்றதில்ல. ஒரு ஆள் ஏறி உழுப்புறோம், 2 பேர் பிறக்கிறோம், அதை கொண்டு போய் போட்டோம்னா கிலோ 10 ரூபா 12 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. அதிகபட்சமாக மரத்தில் வர்றது ஒரு 30 கிலோ 25 கிலோ அந்த மாதிரி தான் வருது. அது எவ்வளோ வருது? 300 ரூபா வருது. தலைக்கு 100 ரூபா கூட வர்றதில்ல மொத்தத்தில். அப்படி இருக்க காலகட்டங்களில் இதுக்கு இடையில் ஏகப்பட்ட போராட்டங்கள். தயவு செய்து இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை பார்த்தீங்கன்னா யாரும் இயற்கை உபாதைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.